ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 6th தமிழ் இயல் 2 திருக்குறள் பார்க்குறோம். இப்போ திருக்குறள் அப்படிங்கிறத வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா உலக பொதுமறைன்னு சொல்லுவாங்க. அதில் வந்துட்டு உள்ள அதிகாரங்களில் உள்ள ஒரு சில குறள்கள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ கடவுள் வாழ்த்துங்கிறது வந்து என்ன முதல் அதிகாரத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு. மொத்தம் 133 அதிகாரங்கள் கொண்டது வந்துட்டு நம்ம திருக்குறள் சொல்லுவாங்க. 1330 குறட்பாக்களை கொண்டது. அதில் வந்து ஃபஸ்ட்டு உள்ளது வந்து கடவுள் வாழ்த்து. அதை தான் இங்கே பார்க்குறோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு அப்படிங்கிறாங்க. அகரமே எழுத்துக்கு வந்து என்னன்னா தொடக்கம்னு சொல்கிறாங்க. அதுபோல் ஆதி பகவான் இருக்கான் பார்த்தீங்களா, அவங்க தான் வந்துட்டுனா உலகுக்கு தொடக்கம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஃபஸ்ட்டு குறளில் சொல்லியிருக்காங்க. அடுத்து வான் சிறப்பு அப்படிங்கிறது வந்து என்ன செகண்ட் அதிகாரம். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டுனா நம்ம மழை பொழியும்ல, அதை பற்றி தான் இங்கே ஃபுல்லாக கான்செப்ட் சொல்கிறாங்க. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உவற்றும் பசி அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து என்னென்னா மழை வந்து உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்து உயிர்கள் எல்லாம் வந்து என்ன பசி துன்புறுத்தும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. மழை வந்து என்ன பண்ணணும், கரெக்டான டைமில் பெஞ்சால் தானே நம்மளுக்கு வந்து நல்லது. அதே வந்து அது வந்து உரிய காலத்தில் இப்போ பயிர் வந்து விளைவிக்கிறோம் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து பெய்யாமல் போயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு நம்ம வந்து என்ன விளைவிக்கவே முடியாது, எந்த நெற்பயிர்களுமே விளைவிக்க முடியாது. அப்போ வந்து என்ன நம்ம வந்து பசியால் வாடக்கூடிய நிலைமை வந்து ஏற்பட்டுரும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உவற்றும் பசின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து ஒரு குறள் சொல்லியிருக்காங்க. கொடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்று ஆங்கே எடுப்பதும் எல்லாம் மழை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கெடுப்பதுவும் கெட்டார்க்கு அப்படின்னு பார்க்கும்போதுட்டு சார்வாய் மாற்றுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்னென்னா உரிய காலத்தில் வந்து பெய்யாது, கெடுப்பது மழைதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்னென்னா அங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை அப்படிங்கிறது வந்து என்னென்னா உரிய காலத்தில் வந்து பெய்து காப்பதும் மழை தான் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா கரெக்டான டைமில் வந்து பெய்யாமல் நம்மளை வந்து கஷ்டப்படுத்துறதும் அந்த மழை தான், வருத்துறதும் மழை தான். அதே போல் வந்து உரிய காலத்தில் பெஞ்சு நம்மளை வந்து காப்பாற்றுறதும் அந்த மழை தான் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து எடுப்பதும் சொல்கிறாங்களே, இது ரெண்டும் வந்து என்னென்னா இன்னிசை அளபடைன்னு சொல்லப்படும். ஓகே, அடுத்தது வந்து என்னென்னா நீர்த்தார் பெருமைங்கிற வந்து என்னென்னா இது வந்து என்னென்னா 3வது அதிகாரம். செயற்கரிய செய்வர் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து என்ன செயற்கரிய செயல்களெல்லாம் வந்து செய்யக்கூடியவங்க யாருன்னா பெரியவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிறியவங்க அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா முடியாது என்பார் சிறியர் அப்படின்னு சொல்கிறாங்க. முடியாத செயல்களையும் முடிச்சு காட்டுறவங்க பெரியவங்க, முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்கவங்க யாருங்கன்னா சிறியவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீர்த்தார் பெருமையில் சொல்லியிருக்காங்க. 3வது அதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து மக்கட்பேறு அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து என்னென்னா 7வது அதிகாரம். இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கு எல்லாம் இனிது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்க்கும்போது தம்மை விட தம்மோட பிள்ளைங்க வந்து அறிவுடையவங்களாக மாறினாங்க அப்படின்னா அதுதான் வந்து என்னென்னா மக்களுக்கு வந்து மகிழ்ச்சியை தருங்கிறாங்க. இங்கே மக்கள்ங்கிறது யாரை குறிக்குதுன்னா பெற்றோரை குறிக்குது. தன்னோட பெற்றோர் வந்து என்னென்னா தம் பிள்ளைங்க வந்துட்டு நல்ல அறிவுட பிள்ளைங்களாக வந்துட்டாங்க அப்படின்னா அதுதானே அவங்களுக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறத இங்கே வந்து மக்கட்பேறு அப்படிங்கிற அதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க. அடுத்த குறள் ஒன்று சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து மக்கட்பேரில் உள்ள குறள் தான். அது என்னன்னு பார்க்கும்போது ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய்ன்னு சொல்கிறாங்க. இது என்னன்னு பார்க்கும்போது தன் பிள்ளையோட புகழை வந்து கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாள் அப்படிங்கிறத இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. தன் பிள்ளைங்க வந்து ஏதாவது வந்து பெருமைக்குரிய விஷயத்தை செய்யும்போது அந்த புகழை வந்து கேட்கும்போதுட்டு அதுதான் வந்து அவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு பெரிய மகிழ்ச்சியை வந்து தரக்கூடியதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அன்புடைமைங்கிறது வந்து அதிகாரம் வந்து 8. அன்பிலால் எல்லாம் தமக்குரியர் அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு அப்படிங்கிறாங்க. அன்பில்லாதவங்க வந்து எப்படி இருப்பாங்க, அன்புடையவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பர், அன்பு உடையவர் தம் உடம்பும் பிறர்க்கே என்ப அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து என்ன இங்கே சொல்கிறாங்களா அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அப்படின்னா வந்து என்ன தன்னுடைய உடம்பும், என்புங்கிறது வந்து எதை குறிக்குதுன்னா உடம்பை குறிக்குது. உடம்பும் வந்து என்ன பிறருக்கு தான் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. அதான் வந்து அன்புடைமை அதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு குறள் சொல்கிறாங்க. அன்பின் வலியது உயிர்நிலை அஃதில்லாருக்கு என்புத்தோல் போர்த்த உடம்பு அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து என்னென்னா அன்பு இருக்கிறது தான் வந்து உயிர்நிலை, உயிருள்ள ஒரு உடல் அப்படின்னு சொல்லப்படும். அன்பு இல்லாதது வந்து என்ன வெறும் எலும்பும் தோலும் வந்து போர்த்தப்பட்ட ஒரு உடம்பாக தான் கருதப்படுமே தவிர மற்றபடி வந்துட்டு அது வந்து என்ன ஒரு பயனற்ற ஒரு உடம்பாக தான் கருதப்படணும்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து எல்லாத்து மேலேயும் வந்து என்ன பண்ணணும், அன்பு செலுத்தணுங்கிறத வந்து இந்த அன்புடைமை அதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இனியவை குறள். நம்ம வந்து என்ன இனியவை குறள் அப்படின்னு பார்க்கும்போதுட்டு நம்ம இனிமையான சொற்கள் வந்து பேசணும் அப்படிங்கிறத இந்த அதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க. இது வந்து 10வது அதிகாரம். பணிவுடன் இன்சொல்லன் ஆதல்
ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற அப்படிங்கிறாங்க. பணிவும் இன்சொல்லு தான் வந்து என்ன ஒருவனுக்கு வந்து மிகச்சிறந்த அணிகலனாக கருதப்படுது. மிச்ச அணிகலன்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து அணிகலன்களாகவே கருத முடியாது அப்படிங்கிறத வந்து இங்கே சொல்கிறாங்க. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? பணிவோடு இருக்கணும் பிறர்கிட்ட. அப்புறம் வந்து என்ன இன்சொல் பேசணுங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படிங்கிறாங்க. இது என்னன்னு பார்க்கும்போது இனிய சொல் இருக்குது பார்த்தீங்களா, அது இருக்கும்போது இன்னா சொல் பேசுகிறது வந்து கனி இருக்கும்போது காயை வந்து உண்பதற்கு சமமாக கருதப்படுது அப்படிங்கிறாங்க. அப்போ இனிய சொல் இருக்கும்போது எதுக்கு வந்து கடுமையான சொல்லிக்கிட்டு அதை சொல்ல வேணாம், அதுக்கு தான் எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. கனி இருப்பதுக்கும்போது காயை வந்து உண்ணாதீங்க அப்படிங்கிறத இங்கே வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து நூல்வெளி கொடுத்துருக்காங்க. திருவள்ளுவரை பற்றி பார்ப்போம். திருவள்ளுவருக்கு வந்து என்ன இன்னொரு பேர்னு பார்த்தோம் அப்படின்னா திருமுனிவர் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுது. இவர் வந்து 2000 ஆண்டுகளுக்கு வந்து முற்பட்டவர். 31ஆம் கிமு 31ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லி இவரை வந்து படிப்போம். அந்த காலத்தை சேர்ந்தவர் இவர் வந்து என்ன தன்னோட எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய வாழ்க்கை நெறிகளை வந்து தன்னோட குரலில் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. இவருக்கு ஒரு சில சிறப்பு பேர்கள் இருக்குது. அதுதாங்க ஒரு 3 பேர் கொடுத்துருக்காங்க. வான்புகழ் வள்ளுவர், தெய்வப்புலவர், பொய்யில் புலவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன திருக்குறள் வந்துட்டுனா அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்னு சொல்லிட்டு 3 டைப்பாக பிரிக்கப்படுது. இப்போ நம்ம அறத்துப்பாலில் தான் வந்துட்டு அதிகாரம் 1 to 10 வரைக்கும் பார்த்தோம். அப்புறம் பொருட்பால், இன்பத்துப்பால்னு சொல்லிட்டு வந்து 3 டைப்பாக இருக்கும். இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்னு சொல்லுவாங்க. 14 கீழ்கணக்கு நூல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அறநூல்களாக தான் இருக்கும். அதில் ஒன்றா வந்து திருக்குறள் கருதப்படுது. அதுக்கப்புறம் வந்து என்ன திருக்குறள் வந்து என்ன 133 அதிகாரங்களை வந்து கொண்டதாகவும் 1330 குறட்பாக்களை கொண்டதாகவும் வந்து இருக்குது. திருக்குறளில் வந்து இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லைன்னு சொல்லிட்டு திருக்குறளை வந்து பெருமையாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன திருக்குறளில் வந்து என்னென்னா உலக பொதுமறைன்னு சொல்லுவாங்க, வாயுரை வாழ்த்துன்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குங்கிறாங்க. எத்தனை மொழிகள்னு வந்து கரெக்டாக சொன்னோன்னா 107 மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு திருக்குறள். உலக பொதுமறைன்னு சொல்லி திருக்குறள் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வந்துட்டு வாயுரை வாழ்த்து அப்படின்னு வந்து திருக்குறள் சொல்லப்படுதுன்னு இந்த லாஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க.